இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். ஆம்ஸ்ட்ராங்கின் உடற்கூறாய்வு நிறைவு பெற்றிருக்கிறது. உறவினர்களிடம் எப்பொழுது சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் நேற்று அவரது கட்சி அலுவலகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டார். பெரம்பூரில் அவரது வீடருகே சந்தித்த போது மர்ம நபர் கொண்ட 8 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி கொலை செய்தது. அவரது உடலானது தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு நேற்றே கொண்டு வரப்பட்டது. அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை தற்போது இவரது உடல் பிரேத பரிசோதனையை முன்னிட்டு இங்கே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து இங்கு வருவதை அடுத்து அந்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனையானது சரியாக 8 மணி அளவில் தொடங்கிய இந்த பிரேத பரிசோதனை தற்போது நிறைவு பெற்றிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இரண்டு மருத்துவர்கள் கொண்ட குழு இந்த பிரேத பரிசோதனையானது நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனையின் போது உடற்கூறாயின் போது வீடியோ பதிவும் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது 1 மணி நேரத்துக்கு பின்பு இந்த பிரேத பரிசோதனையானது நிறைவு பெற்றதை அடுத்து அவரது உறவினரிடம் தற்போது ஒப்படைக்க இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இங்கிருந்து பிரேத பரிசோதனை முடிந்து அவர் ஒப்படைக்கப்பட்ட பின்பு உடலானது ஒப்படைக்கப்பட்ட பின்பு நேரடியாக அவரது அலுவலகம் இருக்கக்கூடிய பெரம்பூரில் கொண்டு செல்லப்பட இருப்பதாகவும் அங்கு அவரது பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடலானது வைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போது மாயாவதி அந்த கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி அவரது உடலை பார்ப்பதற்காக வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் பின்பு இறுதி அடக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரேத பரிசோதனைக்கு இறுதி அடக்கம் செய்யும் போது அங்கும் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு பிரேத இறுதி அடக்கத்திற்கு பின்பே இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஒரு விசாரணையானது துரித விசாரணை நடைபெற இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே முன்விரோதம் காரணமாக தான் இந்த கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக 8 பேர் கொண்ட கும்பலை தற்போது கைது செய்திருப்பதாகவும் அவர்களும் விசாரணையானது நடத்தப்பட்டு இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.